ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி நம்மை கூட்டி சேர்ந்த கிருபைக்காக நான் அடியான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை இதுவரைக்குமான ஒரு கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சரீர பலவீனத்தினால பங்கெடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். எல்லாருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். செய்தியின் தலைப்பு ரிவர் யூப்ரட்டஸ், ஐப்ராத் நதி. செய்தியின் தலைப்பு ஐப்ராத் நதி. கவனியுங்கள், பண்டை காலங்களில் பல வருஷங்கள், நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அதாவது ஜனங்கள் சரித்திர பிரகாரமாகவும் வேதத்தின் பிரகாரமாகவும் நாம் பார்ப்போமானால், ஜனங்கள் அனைவரும் நதி ஓரம்தான், ஒரு ஆற்று படுக்கை ஓரமாகத்தான் தங்களுடைய குடியிருப்பை அவர்கள் நிலைநாட்டி வந்தார்கள். ஏனென்றால் மனுஷனுக்கு மிக மிக முக்கியம் தண்ணீர். வித்தவுட் வாட்டர் மேன் cannot live. நமக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம், டிஃபன் இல்லாம கூட we can adjust either lunch or dinner, but we cannot set aside water and then live. We cannot live without water. Water is very very necessity for human being. மனித உடல் முழுவதுமே ஏறக்குறைய 60 to 70% வாட்டர் கண்டெயின் இருக்கு. தண்ணீர் 70% நம்முடைய சரீரம் முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவனைகள் அதுபோல ஆதி காலங்களிலிருந்து தேவன் உலகத்தை உண்டாக்கின நாள் முழுவதும் நாம் பார்ப்போமானால், நீங்கள் நன்றாக வேதத்தை நன்றாக வாசித்தீர்களானால் தெரியும். ஆதியாம் புஸ்தகத்திலே தேவன் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார், ஏதேன் தோட்டத்தை. அந்த தோட்டத்துல கூட நாம் பார்ப்போமானால், God created 4 kinds of river. 4 விதமான ஆறுகளை தேவன் உண்டாக்கினார். These are all my introduction about river Euphrates. Genesis chapter 2, இரண்டாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். 12ஆம் வசனம், அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதலோகும் கோமேத கல்லும் உண்டு. 13ஆம் வசனம், 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். ஆமென், ஹல்லேலூயா. கவனியுங்கள், 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். மற்றும் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆறுக்கும் ஒரு பெயர் சூட்டப்பட்டு அது இந்த இடமெல்லாம் அந்த ஆறு ஓடும் என்று காணப்பட்டது.
அப்படியானால் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு நதியை உண்டாக்கி, வசனம் சொல்லுகிறது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் ஃப்ரம் கார்டன் ஆஃப் ஈடன் அண்ட் த்ரூஅவுட் தி வேர்ல்ட். ஃப்ரம் கார்டன் ஆஃப் ஈடன், ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆரம்பித்து உலகம் முழுவதும் 4 விதமான ஆறுகளை தேவன் ஓடச் செய்தார். அதில் ரொம்ப மிக மிக முக்கியம் ஐபிராத் நதி, ரிவர் யூப்ரட்டஸ். ஐபிராத் நதி. ஏன் இந்த ஐபிராத் நதியையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீங்களும் நானும் பிரிக்க முடியாது. வேதத்திலே நாம் பார்ப்போமானால் 6 இடங்களில் பலவிதமான சம்பவங்கள் நடந்தது. 4 இடங்களில், 2 இடங்களில் இனிமேல் ஐபிராத் நதியிலே சம்பவிக்கும். பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டும் கலந்து ஐபிராத் நதியை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஐபிராத் நதியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேதத்தின் அடிப்படையிலே வாழ்ந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்தவான்களுக்கும் அப்பொழுது தேவனால் உண்டாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஐபிராத் நதிக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன் காணப்பட்டது. 4 இடங்கள், 2 இடங்களிலே ஐபிராத் நதியிலே சில காரியங்கள் சம்பவிக்கும் இன் ஃபியூச்சர், வருங்காலங்களில். முதலாவதாக ஐபிராத்தும் ஆபிரகாமும். நான் சொல்லி விடுகிறேன் தலைப்பை மட்டும். 2வது ஐபிராத்தும் தாவீதும். 3வது ஐபிராத்தும் யோசியா ராஜாவும். 4வதாக ஐபிராத்தும் எரேமியாவும். 5வதாக பார்ப்போமானால் ஐபிராத்தும் அழிக்கும் தேவ தூதர்களும். நல்ல கவனிங்கள். 5வதாக ஐபிராத்தும் அழிக்கும் தேவ தூதர்களும். அந்த சம்பவம் ஐபிராத் நதி அண்டையிலே கரையிலே நடக்க போகிறது. கடைசியாக 6வதாக ஐபிராத்தும் அர்மெகதான் யுத்தமும். இதெல்லாம் வேதத்திலே ஆதாரங்களோடு, சான்றுகளோடு, வசனங்களோடு காணப்படும். 4 கர்த்தருடைய பிள்ளைகள், ஐபிராத்தும் ஆபிரகாமும், ஐபிராத்தும் யோசியாவும், ஐபிராத்தும் எரேமியாவும், ஐபிராத்தும் தாவீதும். நீங்க நன்றாக வேதத்தை ஆழ்ந்து படிக்கும் பொழுது ஆபிரகாம், தாவீது, எரேமியா, யோசியா, இந்த 4 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த நதிக்கும் பலவிதமான சம்பவங்கள் காணப்பட்டது. வரும் நாட்களில், இன் ஃபியூச்சர், வருங்காலங்களில் ஐபிராத்தும் அழிக்கும் தேவ தூதர்களும் வெளிப்படுத்தல இருக்குது. அதுபோல ஐபிராத்தும் அர்மெகதான் யுத்தமும் நடக்கும். நாம ஒன்றொன்றாக சுருக்கமாக தியானிக்கலாம். ஒரு பிக் மெசேஜ். ஒரு பக்கம் வேத பாடம் போல இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு செய்தியாக தேவன் எனக்கு கொடுத்த. 2ம் கலந்து நான் பேசுகிறேன். பார்ப்பதற்கு, கேட்பதற்கு வேத பாடம் போல இருக்கலாம், ஆனால் அதில் ஆழமான கர்த்தருடைய வார்த்தை, the message of God is inside the river called Euphrates. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நான் சற்று ஆழ்ந்து தியானித்த பொழுது முதலாவது வாசிக்கலாம். உபாகமம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே முடியுமானால் நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும், குன்றுகளிலும், பள்ளத்தாக்குகளிலும், தென் திசையிலும், கடலோரத்திலும்
இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். கவனியுங்கள், இது முதலாவது ஒரு இட்ஸ் a big river, பெரிய நதி. அதனுடைய அகலம் ஏறக்குறைய நீங்க பார்ப்பீர்களானால், அகலம் பார்ப்போமானால் ஏறக்குறைய 1 மைல் அளவுக்கு அகலம் காணப்படுகிறது. ஏறக்குறைய ஆழம் ஒரு 100-250 மைல் ஆழமாக காணப்படுகிறது. ஒரு பெரிய கப்பல் ஒரு வணிகத்துக்காக டிராவல் பண்ண முடியும். ஏதோ சாதாரண நதி அல்ல, ஏதோ மழை காலத்துல ஓடும் சில நதிகள், அப்புறம் மழை காலம் இல்லைன்னா வத்திரும், அந்த மாதிரி உள்ள நதி அல்ல. எகிப்திலே ஜனங்கள் நைல் நதியை ஓரமாக ஜீவித்தார்கள். சிந்து சமவெளி நாகரிகம், மொகஜோதாரா, ஹரப்பா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் சைடு. ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும், ஸ்கூல்ல கூட படிச்சிருப்போம். அதுபோல வேதத்திலே தேவன் தமது சாயலால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்கு God created 4 kinds of river, different name. இதக்கேல், பைசோன், இப்படியாக 3 ஆறுகள். 4வது ஆற்றின் பெயர் ஐபிராத் என்று எழுதப்பட்டது. கமிங் டு த பாயிண்ட், குறிப்புக்கு வருகிறேன். இந்த ஐபிராத் நதி அசிரியா நாட்டிலே ஒரு பிரதானமான நதியாக ஓடினது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படியாக நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஸ்டில் ஐ மீன் இன்ட்ரடக்ஷன். எரேமியா 2:18 கூட சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு கவனிங்கள். எகிப்துக்கு போகிறதுனாலே, சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐபிராத் நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு, ஐபிராத் நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசிரியாவுக்கு போகிறதுனாலே உனக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியானால் இந்த நதி அசிரியா நாட்டு வழியாக டிராவல் பண்ணுச்சு. அதனால இது ரொம்ப, அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி நியர் டு இந்தியா. இந்தியாவுக்கு பக்கத்துல எங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப், பாரசீக வளைகுடா பக்கத்துல அந்த நதி ஓடிக்கொண்டிருந்தது. இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது ரிவர் யூப்ரட்டஸ். நான் இந்த வார்த்தையை சற்று படித்து தியானித்து யோசித்து, இதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வரும் நாட்களிலும் என்ன நடக்கும்? முதல் குறிப்பிலே பார்ப்போமானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15, 16, 17. ஜெனசிஸ் சாப்டர் 13 15ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16, 17 வாசிங்கள். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அடுத்தது, அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கவனிங்கள், மறுபடியும் 15ஆம் வசனம் வாசியுங்கள். நீர் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் 15 வாசிச்சேன். வாசிங்க. 15 வாசிங்க. 15 வாசிச்சேன். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து.
இன்னொரு வசனம். இது வந்து கர்த்தர் அவனோடு பேசுகிற ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தமாக பேசுகிற வார்த்தை. நான் அங்கும் இங்கும் ஒரு சில வசனங்களை கொடுக்கிறேன், நீங்கள் பொறுமையாக தியானிங்கள். அடுத்தபடியாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்நாளிலே ம், கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி ம், எகிப்து நதி துவக்கி ம். ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் எகிப்து நதி தொடங்கி, கவனிங்கள், ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கெனானியர், கெனீசியரும், கத்மோரியரும், ஏத்தியரும், பெர்ஷியரும், ரெபாரியரும், ரெபாமியரும், எமோரியரும், கானானியரும், கிர்காசியரும், எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சன்னதியில் உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அப்படியானால் உடனே சட்டுப்புட்டுன்னு உடனே எல்லாம் உடனடியாக கர்த்தருடைய வாக்கு நிறைவேறவில்லை. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தம் எத்தனையோ ஆண்டுகள் வருஷங்கள் கழித்துதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட ஆபிரகாம் மூலமாக அது கானான் தேசத்திலே நிறைவேறுகிறது. நான் வசனம் மட்டும் தருகிறேன், வாசிக்க வேண்டாம். யாக்கோபு 2:23, 2:4-27 the friend of God, அவன் வந்து என் சிநேகிதனாகிய ஆபிரகாம்னு இருக்கும் 2-3 இடங்களிலே. அது மட்டுமல்லாமல் நான் முக்கியமான குறிப்பை வாசிக்கிறேன். ஆனால் அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமில் இருந்து அந்த இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18-21 வசனம் நிறைவேறுவதற்கு ஏறக்குறைய 500 இயர்ஸ். கவனிங்கள், இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற சில வார்த்தைகள், வசனங்கள், விளக்கங்கள், தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் ஒரு சிலருக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கலாம். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் ப்ராஃபட்டிக்கலா சில அட்டரன்ஸ் கேன் டூ. ப்ராஃபட்டிக்கலாக, தீர்க்கதரிசனமாக ஏதாவது பேசலாம், கர்த்தர் பேசுவார். ஆனால் ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் விசுவாசிகளும் உடனே செய்யும், ஐயா வாக்கு தத்தம் பண்ணினீரே, வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே ஐயா, எனக்கு உடனடியாக செய்யும், என் குடும்பத்துக்கு உடனடியாக செய்யும், என் பிள்ளைகளுக்கு உடனடியாக செய்யும், உடனடியாக செய்யும் என்று நீங்களும் நானும் கூப்பாடு போட்டு கெஞ்சி உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். உண்மைதான், தவறில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வாக்கு, அவர் சொன்ன வார்த்தைகள், வசனங்கள் ஆபிரகாம் காலத்திலே அவனுக்கு சொல்லப்பட்ட வசனமாய் வார்த்தையை வாக்குவா இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு 500 இயர்ஸ், 500 வருஷங்கள் ஆயிற்று. ஆபிரகாம் அதை காணவில்லை. ஆனால் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமாக நான் சொல்வேன், ஆனால் ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். அந்த அவர் சொன்ன வாக்கு தத்தம், அதாவது நீ ஐபிராத் நதி மட்டும் நடந்து போ என்று சொல்லும் பொழுது உனக்கு எல்லாமே நான் செய்யறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், யோசுவாவின் காலத்துல தான் அது மெதுவாக அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. மோசே காலம் முடிந்து, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், மோசே காலம் முடிந்து அங்கே யோசுவாவின் காலத்திலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், வனாந்தரமும் இந்த தீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதி என பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் போதும். கவனிங்க, ஐபிராத் நதி மட்டும் உள்ள பெரிய டெரிட்டரி. இஸ்ரேல் ஜனங்களுக்காக கர்த்தர்
அந்த 400 வருஷம் அவர்கள் உபத்திரப்பட்டாங்க. அதுக்கு முன்பாக 100 வருஷத்துக்கு 75 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் அவனோடு பேசினார் ஆபிரகாமோடு. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி நன்றாக அலசி ஆராய்ந்து வேதத்தை படித்தால் கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் பொறுத்து தான் பின்புதான் கர்த்தருடைய வாக்கு நிறைவேறுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இதை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் இதை யோசியுங்கள். கர்த்தர் எல்லாரோடும் பேசுகிறார். இந்த கிருபையின் காலத்திலே வேதத்தை படிக்கிற நம்மோடு, உங்களோடு, என்னோடு பார்த்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் யாராய் இருந்தாலும் God is speaking always to you, no doubt. ஆனால் நிறைவேறுச்சா? இல்ல கர்த்தாவே, எனக்கு நிறைவேறலையே. நீ சொன்னீரையா, நீர் தீர்க்க தரிசனமாக பேசினீரே, செவ்வாய்க்கிழமை ஜப கூட்டத்துல பேசினீரே, வெள்ளிக்கிழமை ஜப கூட்டத்துல பேசினீரே, அந்த கூட்டத்துல பேசினீரே, இந்த கூட்டத்துல பேசினீரேன்னு அந்த கத்தரை போட்டு அலட்டி கொண்டிருப்பாங்க. நோ 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 நாட் அட் ஆல். ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். அவர் ஏற்ற காலத்தில் தான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நீங்களும் நானும் கூப்பாடு போடலாம், அப்படி கெஞ்சி அவரோடு மன்றாடி உபவாசித்து ஜெபிக்கலாம். He knows how to give, where to give, when to give. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசேஷமாக மோசே இந்த ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, இந்த ஐபிராத் நதி மட்டும் நடந்து திரி என்று சொல்லும் பொழுது, ஆதியாகம 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது, 15:18 to 21 பார்க்கும் பொழுது, அவனுக்கு இருந்த இந்த ஐபிராத் நதி, ஆபிரகாமும் ஐபிராத் நதியும் என்ற முதல் குறிப்பில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுமை, அவனுக்கு இருந்த விசுவாசம். அதான் கவனிங்கள், அவனுக்கு இருந்த பொறுமை, அவனுக்கு இருந்த விசுவாசம். 75 வயசுல அவனுக்கு இன்னொரு வாக்குத்தத்தம், உனக்கு ஒரு குழந்தை, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அது ஒரு ட்ரையல், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ட்ரையல், ஒரு சோதனை. அதுலயும் பொறுமையாக இருந்தான். 75 இயர்ஸ்ல அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஈசாக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. இப்படியெல்லாம் இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அவனுக்கு இருந்த ஐபிராத் நதியும் ஆபிரகாமும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு இருந்த பொறுமை, அவனுக்கு இருந்த விசுவாசம். இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாக கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. நம்புங்கள், அதை விசுவாசியுங்கள். ரொம்ப ஆழமான வார்த்தை. மார்க் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 9 verse 50, 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், உப்பை குறித்து தேவன் எழுதுகிறார். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? அதுக்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். கவனிங்கள், ஏறக்குறைய 500 வருஷம் வரைக்கும் ஆபிரகாம் பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் சாரமேற்றப்பட்டவனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான வார்த்தை, கஷ்டமான வார்த்தை, ஜீர்ணிக்க முடியாத வார்த்தை. இயேசு சொன்ன வார்த்தை 9 மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 9 verse 50. மறுபடியும் வாசியுங்கள். உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால், உப்பு சாரம், அதுல சாரமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா தூக்கி போட வேண்டியது. அதுக்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள், உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள், ஒருவோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆனால் அவன் விசுவாசத்தினாலே சாரமேற்றப்பட்டவனாக, பொறுமையினாலே சாரமேற்றப்பட்டவனாக ஆபிரகாம் காணப்பட்டது போல நீங்களும் நானும் குடும்ப ஜீவியத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், பிள்ளைகள் மத்தியிலும், அக்கம் பக்கத்தார் மத்தியிலும்,
சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியும் நீங்களும் நானும் சாரமேற்றப்பட்டு ஆபிரகாமா போல காணப்படுமானால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களோடு பேசின தேவன் உங்க காலத்துக்குள்ளேயாவது உங்க காலத்துக்கு பிற்பாடாவது அந்த காரியத்தை கண்டிப்பா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உண்மை. உப்பு சாரமேற்றப்படுமானால், அப்படியானால் அவனுக்கு விசுவாசமும் பொறுமையினால் அவன் சாரமேற்றப்பட்டு காணப்பட்டபடியினால் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தம்முடைய சந்ததிக்கு அவர் நிறைவேற்றினார். இரண்டாவதாக ஐபிராத்தும் தாவீதும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 16:12. ஒரு சில வசனங்களை நான் சொல்ல முடியுமா? 1 சாமுவேல் 16. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். 12. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். 18. அப்பொழுது அந்த வேலைக்காரரிலே ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். 21 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23. These are all about David. 1 Samuel 10:23. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒன்று நான் வாசிக்கிறேன் இல்லாட்டி. அப்பொழுது ஜனங்க அவர்கள் ஓடி அங்கிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாயிருந்தான். டேவிட் வாஸ் வெரி ஜைஜான்டிக் ஃபிகர். நல்ல வாட்டம் சாட்டமாக, ரொம்ப அழகாகவும் புத்திசாலியாகவும் கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு வந்தார். 1 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். 1 நாளாகமும் 18:8. ஆதரசேரனின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். அதனாலே சாலமோன் வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான். இன்னொரு வசனம் 2 சாமுவேல் 8:3-8. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரிந்திருக்கும்படியாக நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3-8. 3. ரேகோபின் குமாரனாகிய ஆதேசார் என்னும் தகப்பன சோபாவின் ராஜா ஐபிராத் நதி அண்டையில் இருக்கிற. இருங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரேகோபின் குமாரனாகிய ஆதேசார் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத் நதி அண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களை எல்லாம் துண்டாடி போட்டான். கவனி, மறுபடியும் 8ஆம் வசனம் வாசியுங்கள். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரேகோபின் குமாரனாகிய ஆதேசார் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத் நதி அண்டையில இருக்கிற. கவனிகள், ரேகாபின் குமாரனாகிய ஆதேசர் என்னும் சேபாவின் ராஜா ஐபிராத் நதி அண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும்
அவனையும் முறியடித்து. தாவீது அவனை முறியடித்து. கவனிங்கள், நன்றாக முக்கியமான பாயிண்ட். அது மட்டுமல்லாமல் 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 3-8 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் அங்கேயும் ஒரு யுத்தம் நடக்குது. அவன் ஜெயிக்கிறான். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம். சோபாவின் ராஜாவாகிய ஆதரேசர் ஐபிராத் நதி அண்டையிலே தன் ராணுவத்தை நிறுத்த போகிற போது, போதும் அவனை நிறுத்த போகிற போது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். நல்லா கவனிங்க. அவன் ஜெயிக்கிறான். தாவீதும் ஐபிராத்தும் எல்லாம் நடக்கிற எங்க யுத்தம் நடக்குது? ஐபிராத் நதி அண்டையில். அதனால்தான் நான் முக்கியப்படுத்துகிறேன், ஐபிராத்தும் தாவீதும். அவன் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்ப்போமானால், 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 10. ஆதரேசர் தோயின் மேல் எப்பொழுதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதரேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும். கவனிங்க, முறியடித்ததுக்காக கவனிங்க, ஜெயிக்கிறான். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 18-11. 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். நிறைய உண்டு. நான் சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் 2 நாளாகமும் 18-11. சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி, கிளையாத்திலுள்ள ராமோத்திற்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். கவனிங்கள், 1 நாளாகவும் 18-3 இதெல்லாம் நான் கொடுத்த வசனத்தை பொறுமையா தியானித்து பாருங்கள். அதுல நீங்க பாத்தீங்க, தாவீதும் ஐபிராத் நதியும் அவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவன் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறான். அவன் சவதரித்த, வெற்றி அடைந்த, அவன் ராஜாக்கள், ஐபிராத் நதி அண்டையிலே ஜெயித்த ராஜாக்களுடைய அந்த எல்லா கொள்ளையாடின பொருட்களை இஸ் சப்மிட்டட் டு காட். அவன் எல்லாவற்றையும் எங்க கொண்டு வந்து வைத்தான்? கர்த்தருக்கு முன்பாக. ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. 2 சாமுவேல் 8-10, 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 9-10. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் காட், கர்த்தருக்காக. 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், 2 சாமுவேல் 8-10 படிச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய சம்பவமே இருக்கு. அவன் எல்லாவற்றையும் அவன் அப்படியே கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்திலே வைக்கிறான். ஹல்லேலூயா. அது நீங்களும் நானும். இது எதை காட்டுகிறது? அவன் போன இடமெல்லாம், ஐபிராத் நதி முழு அண்டையிலும் அது இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றி ஜெயத்தை கொடுக்கிறார். தாவீதும் ஐபிராத் நதியும் அங்கே அவன் ஜெயிக்கிறான், முறியடிக்கிறான். அவன் எடுத்து வந்த சவதரித்த எல்லாவற்றையும் ஆலயத்திலே கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுகிறான். அப்படியானால் கர்த்தருக்கு முதலிடம். அவன் எல்லாவற்றையும் put things to God. He put all things to God in first class. அதாவது தரமான முதலிடமான இடத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறான். எப்படி ட்ரெயின்ல ஏரோப்ளைன்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குதோ, அது போல அவனுடைய வாழ்க்கையில் முதல் தரமான, முதல் காரியமான கர்த்தருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட added unto you. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. இன்னைக்கு கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லும் பொழுது 89ஆம் சங்கீதத்துல காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் அவன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான். அவனுடைய ஜீவகாலம் முழுவதும் யுத்தம் இருந்தது, ரத்தம் சிந்தினான், அதெல்லாம் ஒரு பக்கம் காணப்பட்டாலும்
அவனுடைய ஃபோக்கஸ், அவனுடைய எண்ணம், அவனுடைய கூர்மை, அவனுடைய எண்ணம் முழுவதும் எங்கே யார் மேல காணப்பட்டது? தன்னை உண்டாக்கின கிரியேட்டர் தேவாதி தேவன் மேலே எல்லாவற்றையும் அவன் கொண்டு வந்து அந்த இடத்துல சப்மிட் பண்ணி எல்லாவற்றையும் அவன் கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணினான். வசனம் இருக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளையில ஐபிராத்தும் தாவீதும் என்ற வார்த்தை எதை காண்பிக்கிறது? எல்லாமே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தவனாக நீங்களும் நானும் காணப்படுவோமானால் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததியும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக ஐபிராத்தும் யோசியா ராஜாவும் 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 22வது வசனம் 33 2 2 நாளா 36:5 36 கொஞ்சம் கஷ்டம், பொறுமையா 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கவனிங்கள், இந்த சில கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் சில ராஜாக்கள் எல்லாம் நான் சொல்ற வசனம்னா பொல்லாப்பை செய்தான் பொல்லாப்பை செய்தான் பொல்லாப்பை செய்தான் இருக்கும். இது அவன் யோசியா ராஜா 31 வருஷம் அரசாண்டான். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 நாளாகமும் 35வது அதிகாரம் வாசியுங்கள், எடுங்கள். 2 நாளாகமும் 35வது அதிகாரம் 22வது வசனம். கவனிங்கள், வேஷம் மாறி. மறுபடியும் வாசிங்க 22வது வசனம். திருப்பாமலும் அவனோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ண வந்தான். எங்க வந்தான்? அந்த இடம் ஐபிராத் நதி அண்டையில். அது ரொம்ப ஆழமான வார்த்தை. 23ஆம் வசனம் வாசியுங்கள். போதும், முக்கியமான வார்த்தை. 20ஆம் வசனம் வாசியுங்கள். 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத் நதியோரமான கர்கேமிஸ் புறப்பட்டான். அவனை கவனிகள், நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். ஐபிராத்தும் யோசியா ராஜாவும் 20ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அதாவது வேண்டாத ஒரு யுத்தம், தேவையில்லாத யுத்தம். அது நீங்க நன்றாக வீட்டில் போய் படிச்சு பாருங்கள். வேண்டாத ஒரு யுத்தம், தேவையில்லாத ஒரு யுத்தத்தை அவன் செய்தபடினாலே யோசியா மரித்து போகிறான். ரொம்ப ஆழமான வார்த்தை. அவனுடைய ஏர்லி ஸ்டேஜை குறித்து பேசவில்லை, அவனுடைய எண்ட் முடிவை குறித்து பேசுகிறேன்.
அவனோட முடிவு ஐபிராத் நதி அண்டையிலே நேகோ என்ற அந்த ராஜாவுக்கு முன்பாக அவன் வேஷம் மாறி தனக்கு அடாத வழக்கிலே அவன் தலையிடுகிறான். தேவையில்லாத ஒரு யுத்தம். நீதிமொழிகள் 26 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 26, நீதிமொழிகள் 26:17 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 26ஆம் அதிகாரம் 17ல தனக்கடாத வழியிலே சும்மா நடந்து போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்குது. நாய் காதை சும்மா இருக்க நாயை பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அடிக்கும். அதுதான் யோசியாவுக்கு நடந்தது. ஐபிராத் நதி அண்டையிலே தனக்கு தேவையில்லாத ஒரு யுத்தத்தை அவன் செய்தபடினாலே அவனுடைய முடிவு பரிதாபமாக காணப்பட்டது. எங்கே? ஐபிராத் நதி அண்டையிலே தனக்கு அடாத வழக்கு, தனக்கு தேவையில்லாத. இன்னைக்கு அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக லீடர்ஸ் தேவையில்லாத சம்பவங்களிலே தலையிடுவாங்க. அவங்க விசுவாசி தான், காணிக்க தசம்பாவம் கொடுப்பாங்க, உண்மைதான். ஓ மை சர்ச் மை சர்ச் மை சர்ச். ஒருத்தர் சொன்னான் ஒரு தடவை, மை சர்ச்னா என் சபான்னா. தனக்கு அடாத வழக்கு அப்படி தலையிட்டால் யோசியா ராஜாவுடைய முடிவு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கும் சம்பவிக்கலாம். இது வார்னிங், இஸ் a warning message point. ஐபிராத்தும் யோசியா ராஜாவும் அவன் மை சர்ச் என் சபை என் சபான்னா ஒண்ணு இல்லாம போச்சு சபையே. இன்னைக்கு அது சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் கேவலமாக காரியங்கள் நடந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளை லீடர்ஸ் ஆஃப் த சர்ச் தனக்கு அடாத விஷயத்தில் தலையிடுகிறபடினாலே, விசுவாசிகளுடைய விஷயத்திலும் ஊழியக்காரர்களுடைய விஷயத்திலும் ஊழியக்காரிகளுடைய விஷயத்திலும் தனக்கு அடாத காரியங்களை தலையிட்டு சபையை உடைக்கிறபடினாலே, கவனிங்கள், இன்னைக்கு அவ்வளோ பெரிய சபை ஒண்ணு இல்லாமல் போய்விட்டது. ஏதோ 10 பேர் 100 பேர் 1000 500 பேர் வரலாம். சும்மா ஒரு ஜிமிக்கு வேலை காமிச்சிட்டு கொண்டு போகலாம். சும்மா டிராமா மாதிரி காமிச்சிட்டு ஒவ்வொரு சண்டே. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஒரு புருஷனும் மனைவியும், அந்த இடமே ஒரு டிராமா நாடகம் போல ஆயிடுச்சு. இது டிராமா ஷோ காட்டுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. ஒரு காலத்துல மகிமையும் கர்த்தருடைய வசனமும் அப்படியே பிரவாகித்து ஓடுன அந்த ஸ்தலத்தில் இன்றைக்கு ஒரு டிராமா போல நாடகம் போல ஒரு வாரம் நடக்கிறது. என்கிட்ட போன்ல பேசினாங்க. ரொம்ப வருத்தத்தோடு வேதனையோடு நான் பேசுகிறேன். தனக்கு அடாத விஷயத்திலே தலையிடுகிற யாரானாலும், அது ஊழியக்காரனோ விசுவாசியோ, கர்த்தர் வாய்க்க பண்ண மாட்டார். யோசியா ராஜா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? தேவையில்லாத யுத்தம், தேவையில்லாத சண்டையை மூட்டி விட்டு ஜனங்கள் மத்தியிலே ஒன்றுமில்லாமல் அப்படியே எல்லாவற்றையும் நாசமாக்கினார்கள். இது வீடுகளில் நடக்கிறது, ஊழியத்தில் நடக்கிறது, வேலை ஸ்தலத்துல நடக்கிறது, பிசினஸ்லயும் நடக்கிறது. எல்லா இடங்களிலும் தனக்கடாத வழக்கிலே தலையிடுவோமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக்குவார். ஐபிராத்தும் யோசியாவும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை. 4வதாக ஐபிராத்தும் எரேமியாவும். அவனை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அது 2 நாளாகும் 35-25 வாசியங்கள். 2 நாளாகும் 35ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா யோசியாவின் மேல், கவனிங்கள், எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களை யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். யோசியாவின் மேல் பாடுகிறார்கள்.
கவனியுங்கள். இன்னொரு கவனிகள். நான் போதும் குறிப்புக்கு வருகிறேன், நேரம் இல்லாதபடினாலே. ஐபிராத்தும் எரேமியாவும் என்று சொல்லும் பொழுது, எரேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம்னால், he was weeping prophet. Jeremiah was a weeping prophet. என் தலை தண்ணீரும் என் கண்ணீரும் என் கண்கள் கவனிகள். The prophet Jeremiah called weeping prophet. அழுகையின் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அழுது அழுது அழுதே அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான். அவனோட ஜீவகாலம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். த்ரூ ஆக்ஷன், செய்கை மூலமாக ஜனங்களை எச்சரித்தான். இந்த 19ஆம் அதிகாரம், எரேமியா 19ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். முதல் வசனம் வாசியுங்கள். வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலே ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது துடித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே உருவம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் ரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலோ தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு நகரப்பகுதிகளாக தகவலிக்கும்படி பாகாலின் வேலைகளை கட்டினபடியினாலோ இப்படி வரப்போடுவேன். இவைகளை நான் கட்டினதும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இறுதியில் தோன்றினதும் இல்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தொப்பேத் என்றும் இன்னொரு குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சந்தான பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். அப்பொழுது நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை இந்த ஸ்தலத்திலே பெருமையாக்கி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலும் அவர்கள் பிராணனை வாங்கத்தடுகளின் கையினாலும் விடப்பண்ணி அவர்கள் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமி மிருகங்களுக்கு விரைவாக கொடுத்து இந்த நகரத்தை பாழாகவும் ஈசிலிட்ட நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவன் பிரமித்து அதன் எல்லா ஆதைகளின் நிமித்தமும் ஈசலிடுவான். அவருடைய சத்துருக்களும் 11ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்களை நோக்கி திரும்ப சப்பனிடப்படாத கூடாத இவருடைய மண்பாண்டத்தை உடைத்துக் கொண்டவசமாக கவனியுங்கள். அவன் எல்லாமே ஒரு ஆக்ஷன், ஒரு கிரியை, ஜனங்களுக்கு முன்பாக ஒரு டிராமாட்டிக்காக நடித்து காண்பித்து அவன் செய்கை மூலம் அதை செய்கிறான். எரேமியா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். 13:4. எடுத்து எழுந்து ஐபிராத் நதியிலே இருக்கிற ஒரு கண்மலையில் வெடிப்பிலே ஒளித்துவை. ஒளித்து வைத்தேன். கவனிங்கள், நான் ஷார்ட்டா முடிக்கிறவங்களுக்கு விளங்கும்படி. எரேமியா 13ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம், எரேமியா 27ஆம் அதிகாரம் முதல் 12 வசனம்,
எரேமியா 19ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம். பானை உடைக்கிற காரியம், நுகத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு நடந்து டிராமாட்டிக்காக ஒரு டிராமா போல காண்பிக்கிற காரியம். இதெல்லாம் நீங்க எல்லாம் நடந்த இடம், ஒரு இடம் உண்டானால் ஐபிராத் நதி. நீங்க நல்லா படித்து பாருங்கள் சப்ஜெக்டை, அந்த சம்பவங்களை. அவன் 19ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் முதல் 12 வசனம், 13ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம் முழுவதும் ஐபிராத் நதி அண்டையிலே தான் இதெல்லாம் நடக்குது. அதனால்தான் எரேமியாவும் ஐபிராத்தும். அப்படியானால் நம்முடைய பாவங்கள் தான் நம்மையும் நம்முடைய தேவனை விட்டு பிரிக்கிறது. நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி தரேன். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிறான் நடிப்பு மூலமாக. ஒன்னு டிராமாட்டிக்காக பானையை உடைத்து காண்பிக்கிறான், நுகத்தை மாட்டிக்கொண்டு நடந்து காண்பிக்கிறான். அது மட்டும் அல்லாமல் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அவன் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த கச்சை ஐபிராத் நதி அண்டையில இருக்கிற குகையில ஒளித்து வைக்கிறான். எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தன்னுடைய தேவனுக்கு முன்பாக பிரிந்து காணப்பட்டார்கள். அதனால்தான் ஐபிராத்தும் எரேமியாவும் நம்மை பிரிக்கும் பாவங்கள் அகற்றும்படி ஐபிராத் நதி அண்டையிலே அவன் சில காரியங்களை செய்து காண்பித்தான், நடித்து காண்பித்தான். He was acting. நடித்து ஒரு டிராமா போல அவன் காண்பிக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐபிராத்தும் எரேமியாவும் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறது? நம்முடைய பாவங்கள், நம்மளுடைய வீண் சிந்தனைகள், உலக காரியங்கள், உலக வேஷங்கள், உலக சிற்றின்பங்கள் தான் உங்களையும் என்னையும் தேவனை விட்டு பிரிய வைக்கிறது. ஐந்தாவதாக ஐபிராத்தும் அழிக்கும் தேவ தூதர்களும் என்று சொல்லும் பொழுது ரெவலேஷன் சாப்டர் 1 முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாம் இருக்கிறது. ஆனா மிக முக்கியமாக சொல்லுகிறேன், 1:10 ரெவலேஷன் 1:10. இதெல்லாம் ஐபிராத்தும் அழிக்கும் தேவ தூதர்களும் என்று சொல்லும் பொழுது ஆஃப்டர் சீக்ரெட் கம், ரகசிய வருகைக்கு பின்பு சில காரியங்கள் நடக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனத்தில், ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் பெரிய ஆரவாரத்தோடும் பரிசுத்தவான்களோடும் ரகசிய வருகையிலே எல்லாரும் எடுத்துக்கொள்வார். ரகசிய ஆஃப்டர் சீக்ரெட் கமிங், ரகசிய வருகை முடிந்த பின்பு ரெவலேஷன் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடியும் பாத்தீங்கன்னா, ட்ரம்பட், எக்காலம், முத்திரை, பலவிதமான காரியங்கள் காணப்படுகிறது. 9ஆம் அதிகாரம் வாசியுங்கள், 13ஆம் வசனம் வாசியுங்கள். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் எனும் பெரிய நதி அண்டையிலே, அங்க மறுபடியும் வசனத்தை வாசியுங்கள். 13 வாசிங்க. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசியுங்கள் மறுபடியும். 14ஆவது வசனம். எக்காலத்தை பிடித்திருக்கிற 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். 4 தூதர்களையும் அவிழ்த்து. எங்கே? ஐபிராத் நதி அண்டையிலே. ஆமென். மூணுல ஒரு பங்கு அழிந்து கொண்டே வரும். அப்பொழுது இருங்க, ஆஃப்டர் சீக்ரெட் கமிங், ரகசிய வரைக்கு அப்புறம் 3ல ஒரு பங்கு உலகத்திலே அழிவு வந்து கொண்டே இருக்கும். அது சூரியனோ, சந்திரனோ, ஜனங்களோ, இடங்களோ எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கீழே, நேரம் இல்லை, 3ல ஒரு பங்கு எல்லாமே ஒரு அழிவு காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஐபிராத்தும் அழிக்கும் தேவ தூதர்களும். கடைசியாக அப்போ
வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். 16:12 வாசியுங்கள். அந்த 6ஆம் தூதன் ஆ. தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேலே ஊற்றினான். ஐபிராத் 6ஆம் தூதன் தன்னுடைய கலசத்தை ஐபிராத் என்னும் நதியின் மேலே ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஐபிராத் நதி வற்றி போகாத உலகத்துல ஒரு நதி உண்டானால் ஐபிராத் நதி. அது ஒரு தன்னுடைய கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஆஃப்டர் சீக்ரெட் கமிங், ரகசிய வருகை பின்பு ஐபிராத் நதி வற்றி போகும். அங்கேதான் அர்மெகதான் யுத்தம் நடக்கும். 16ஆம் அதிகாரம் 12 இருங்க, நான் பேசும்போது இருங்க. 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய பொறுமையா வாசிச்சு பாருங்கள். அங்கே பலவிதமான அழிவுகள், அர்மேகதான் யுத்தம் நடக்கும். அல்லேலூயா. நான் 4 காரியம் 6 காரியம். ஐபிராத்தும் அர்மேகதானும், ஐபிராத்தும் அழிக்கும் தேவ தூதர்களும், ஐபிராத்தும் எரேமியாவும், ஐபிராத்தும் தாவீதும், ஐபிராத்தும் யோசியாவும், ஐபிராத்தும் ஆபிரகாமும். இந்த செய்தியை பொறுமையாக நிதானமாக மறுபடியும் கேட்பீர்களானால் நீங்களும் நானும் ரகசிய வரிகளை கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வாராக. அழிவை காணாதபடி நம்முடைய குடும்பம் முழுவதும் ரத்தத்தால மூடிக்கொண்டு, சபையை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவின் சபை ரத்தத்தால மூடப்பட்டு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. ரத்தத்தால ஜெயம், ரத்தத்தால ஜெயம், ரத்தத்தால ஜெயம், ரத்தத்தால ஜெயம். பேசோம் பேசோம் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தா. இந்த ஐபிராத் நதியை குறித்து ஏதேன் தோட்டத்திலே 4 விதமான நதிகள் நீர் உருவாக்கினாலும் ஆதாம் ஏவாளுக்காக அதில் ஐபிராத் நதி என்று சொல்லிவிட்டு, கர்த்தாவே ஐபிராத்தும் ஆபிரகாம், ஐபிராத்தும் தாவீதும், ஐபிராத்தும் யோசியாவும், ஐபிராத்தும் எரேமியாவும், ஐபிராத்தும் அர்மேகதான் யுத்தமும், ஐபிராத்தும் அழிக்கும் தேவ தூதரும், இப்படியாக ஐபிராத்து எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக காணப்பட்டு நாங்கள் கர்த்தாவே எங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய கிருபையும் சத்துவத்தையும் மனப்பக்குவத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.